இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜம்ரி வினோத்துடன் பொது விவாதம் இல்லை, டத்தோஸ்ரீ சரவணன் அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்துவுடன் சமயம் சார்ந்த பொது விவாதத்தை தொடரப்போவதில்லை, அதனை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நாட்டின் நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு ஜம்ரியுடன் பொது விவாதத்தில் ஈடுபடுவதில்லை என்று தாம் முடிவெடுத்துள்ளதாக கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோஸ்ரீ சரவணன் இதனை தெரிவித்தார். சமயத்தை முன்வைத்து சரவணனுக்கும் ஜம்ரிக்கும் இடையில் பொது விவாதம் நடத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் நேற்று அறிவுறுத்தியிருந்தார். சமயம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளை முன்வைத்து நடத்தப்படும் இதுபோன்ற பொது விவாதங்கள் நாட்டின் சர்வ சமயங்களுக்கு இடையே உறவை பதற்றமாக்கிவிடும் என்று அமைச்சர் நினைவுறுத்தியிருந்தார். தைப்பூச காவடியாட்டம் தொடர்பில் சரவணனுக்கும் ஜம்ரிக்கும் இடையிலான பொது விவாதம் வரும் மார்ச் 23 நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டு இருந்தது. குறிப்பாக இந்து சமயம் தொடர்பான ஆழமான அகலமான தெளிவு இல்லாத ஜம்ரி வினோத் தம்முடன் பொது விவாதத்தில் கலந்து கொள்ள தயாரா என்று முன்னாள் அமைச்சர் சரவணன் விடுத்த சவாலை கடந்த வாரம் ஜம்ரி வினோத் ஏற்றார். இருவருக்கும் இடையிலான இந்த பொது விவாதத்தை மலேசிய தமிழ் மொழி கழகம் முன்னின்று நடத்துவதற்கு திட்டமிட்டு இருந்தது. சபா சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரிடம் நடந்ததாக கூறப்படும் லஞ்ச ஊழல் தொடர்பான காணொளி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இடம் ஒப்படைக்கப்படும் என்று லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் நிர்வாக இயக்குநர் ஜைட் மாலேக் அறிவித்துள்ளார். தணிக்கை செய்யப்படாத அந்த காணொளியின் உள்ளடக்கத்தை SPRM விசாரணைக்கே தாங்கள் விட்டுவிடுவதாக லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் தோற்றுநர் லத்தீஃபா கோயாவுடன் இன்று கோலாலம்பூரில் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஜைட் மாலிக் இதனை தெரிவித்தார். லஞ்ச ஊழல் தொடர்பான பேச்சுவார்த்தையில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ள வேளையில் மாநில முதல்வர் ஹஜிஜி நூரின் பங்கேற்பும் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மலேசியாவில் தைப்பூச உற்சவத்திற்கு 3வது திருத்தலமான கெடா சுங்கைப்பட்டாணியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் 2025 ஆண்டின் தைப்பூச திருவிழாவில் மொத்த வசூல் 5,14,976 ரிங்கிட் 50 காசாகும் என்று தேவஸ்தானத்தின் தலைவர் பே ராஜேந்திரன் அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 14 தேவஸ்தான மண்டபத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் நிர்வாக உறுப்பினர்களும் தொண்டர்களும் தைப்பூச வசூல் மற்றும் காணிக்கை பணம் கணக்கிடப்பட்டதாக ராஜேந்திரன் கூறினார். 3 தினங்கள் கொண்டாடப்பட்ட தைப்பூச திருவிழாவில் பால்குடங்கள், காவடிகள், உபயங்கள், நன்கொடைகள், இன்னும் சில வரவுகளும் இதனுள் அடங்கும் என்றார் அவர். மேலும் இவ்வாண்டு தைப்பூச விழாவின் வரவுகளில் தங்க நகை 21.74 கிராம் நன்கொடையாக பெற்றிருப்பதாக தேவஸ்தான பொறுப்பாளர்களுடன் இணைந்து தேவஸ்தான அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ராஜேந்திரன் இதனை தெரிவித்தார். சுங்கப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானத்தின் 2025 ஆண்டு தைப்பூச வரவு விவரம். மொத்த வரவு 5,17,976.50 காசு. அதை பிரித்து சொன்னோமா, பால் கொடை வழி வரவு 1,605 வெள்ளி, 1,04,605 வெள்ளி பால் குடம். ரத காவடி சீட்டு 1200, அர்ச்சனை சீட்டு 26,250, காவடி சீட்டு 16,890, முடிக்காணிக்கை சீட்டு 40,725 ரிங்கிட், உண்டியல் வரவு 93,227 ரிங்கிட், தைப்பூச கட வாடகை 6,322. 2025 ஆண்டின் தைப்பூச விழாவிற்கு முழு ஒத்துழைப்பு ஆதரவை வழங்கிய தேவஸ்தானத்தின் நிர்வாகஸ்தினர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் ராஜேந்திரன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இவ்வாண்டு தைப்பூச சிறப்புடன் நடைபெற பொதுமக்களோட ஆதரவு மிக சிறப்பாக இருந்தது.
அது மட்டுமல்லாமல் நன்கொடையாளர்கள் நமக்கு பல வழியிலே நன்கொடை அளித்து இந்த தைப்பூச திருவிழாவை வெற்றியடை செய்தார்கள். மற்றும் ஆலய அறங்காவலர்கள், உபயக்காரர்கள், தைப்பூச உபயக்காரர்கள், தொண்டர்கள், கோலமுடா மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், இந்திய டாஸ்க் ஃபோர்ஸ் மற்றும் இந்து சங்கம் ஆகிய NGO அமைப்புகளும் நமக்கு முழுமையாக ஆதரவு தந்து இந்த தைப்பூச திருவிழாவை சிறப்பாக நடந்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்ற ஆதரவும் ஒத்துழைப்பும் வருங்காலங்களிலும் தேவஸ்தானத்திற்கு தேவைப்படுவதாக ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டார். போலீசாருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 2:20 மணியளவில் பினாங்கு மச்சாங் பூபோக் ஜலான் காஜாவில் நிகழ்ந்தது. சுட்டுக் கொல்லப்பட்ட நபரிடம் எந்தவொரு அடையாள ஆவணமும் இல்லை என்று பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். 30 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் அந்நிய நாட்டவர் என்று நம்பப்படுவதாக அவர் மேலும் கூறினார். சம்பந்தப்பட்ட நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அவரை தடுத்து நிறுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக டத்து ஹம்சா குறிப்பிட்டார். அப்போது நடந்த துப்பாக்கி சண்டையில் அந்த நபர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நகரி சம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரேப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் தனது ரேப்பா மக்கள் சேவை மையத்தில் 793 மூத்த குடிமக்களுக்கு நிதி உதவியை வழங்கினார். தொகுதியில் உள்ள 70 வயதை கடந்தவர்கள் சும்பங்கான் கொச்சரியான் வர்க்க எம்மாஸ் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கக்கூடிய 200 வெள்ளி உதவித்தொகையை தனது சேவை மையத்தின் வாயிலாக பெற்று வருவர் என்று வீரப்பன் குறிப்பிட்டார். 2025 ஆண்டுக்கான முதலாவது கட்ட நிதி உதவியை தேர்வு செய்யப்பட்ட 793 பேர் பெற்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் குறிப்பாக நகரி சம்பிலான் மாநிலத்திற்கு தங்கள் பங்களிப்பை வழங்கிய மூத்த குடிமக்களின் தியாகத்தை போற்றும் வகையில் மாநில அரசு சும்பங்கான் கொச்சரியான் வர்க்க எம்மாஸ் நிதி திட்ட அனுகூலத்தை உருவாக்கியிருப்பதாக வீரப்பன் தெரிவித்தார். 2025 ஆண்டு முதல் மூத்த குடிமக்களுக்கான இந்த 200 ரிங்கிட் உதவித்தொகை ஒவ்வொரு சமயத்தவரின் பண்டிகை காலங்களில் வழங்கப்படும். இதன் மூலம் நகரி சம்பிலான் மாநில மூத்த குடிமக்களுக்கு மேலும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரும் என்று வீரப்பன் குறிப்பிட்டார். இந்த நிதியை பெறுவதற்கு கடந்த 2024 ஆண்டு தங்களை பதிவு செய்து கொண்டவர்கள் 2025 ஆண்டுக்கான நிதியை பெறுவதற்கு தங்களை மீண்டும் பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று வீரப்பன் வலியுறுத்தினார். இந்த நிதியை முதல் முறையாக பெறுவதற்கு முற்படும் மூத்த குடிமக்கள் மட்டுமே சம்பிலான் டிஜிட்டல் செயலி வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று வீரப்பன் விளக்கினார். டிக்டாக் வாயிலாக குண்டர் கும்பலை வளர்ப்பதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்ததாக நம்பப்படும் 6 போலீசார் கைது செய்து இருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். கில்லான் மாவட்ட போலீஸ் தலைமையகம், காஜாங் மாவட்ட போலீஸ் தலைமையகம், அம்பாங்ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமையகம், வடகில்லான் மாவட்ட போலீஸ் தலைமையகம் மற்றும் கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைமையகம் ஆகியவை கடந்த வாரம் கூட்டாக மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ஹுசேன் குறிப்பிட்டார். 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய உள்ளூர்வாசிகளான 6வரில் ஒருவனுக்கு 12 குற்றப்பதிவுகள் இருக்கின்றது. மற்றொருவனுக்கு 3 குற்றப்பதிவுகளும் மேலும் ஒரு நபருக்கு 2 குற்றப்பதிவுகளும் உள்ளதாக டத்தோ ஹுசேன் தெரிவித்தார். 1966 ஆண்டு சங்கங்களின் சட்டத்தின் கீழ் அந்த 6வரும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in வோட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். வேக கட்டுப்பாட்டை இழந்து இருக்கலாம் என்று நம்பப்படும் காரோட்டி ஒருவர் சாலையை பிரிக்கும் முக்கோண இரும்பு தடுப்பில் மோதி உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 7:40 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் புத்ராஜயாவிற்கு செல்லும் டோல் சாவடி அருகில் நிகழ்ந்தது.
உருக்குலைந்த காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட ஆடவரின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்புப் படையினரின் உதவி நாடப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். சைபர் ஜெயா தீயணைப்பு நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அதிகாரிகள் உட்பட 8 வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். பொருடுவா மைவி காரிலிருந்து ஆடவரின் உடலை மீட்பதற்கு பிரத்யேக சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அஹ்மத் முக்லீஸ் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.